இன்னைக்கு வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா எக்ஸல் பேசிக்ஸ் பார்க்க போகிறோம். எக்ஸல் பேசிக்ஸ் ஃபார் பிகினர்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம எக்ஸலை ஓப்பன் பண்ணிக்கலாம். இதில் வந்து blank ஒர்க் புக்குன்னு இருக்கு இல்லைங்களா, செலக்ட் பண்ணிக்கோங்க. எக்ஸலில் பேசிக் ஃபஸ்ட்டு என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மெனு பார் அண்ட் டூல் பார். மெனு பார் வந்து 11 லைன் ஐட்டம் இருக்குது. அதில் ஃபஸ்ட்டு ஃபைல், அதுக்கடுத்து ஹோம், நெக்ஸ்ட்டு இன்சர்ட், ட்ரா, பேஜ் லேஅவுட், ஃபார்முலாஸ், டேட்டா, ரிவ்யூ, வியூ, ஹெல்ப், அக்ரோபாட். இது வந்து மெனு. டூல் பாரில் வந்து இங்கே இருக்கிற இந்த கிளிப் போர்டு, ஃபாண்ட்டு, அலைன்மெண்ட்டு, நம்பர், ஸ்டைல், செல், எடிட் இந்த மாதிரி வருது இல்லைங்களா, இது வந்து டூல் பார். இப்போது ஃபஸ்ட்டு மெனு பார் என்னன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு மெனு பார் வந்து ஃபைல். இதில் வந்து ஹோம் இருக்குது. ஹோம்னா அதுதான் நார்மல். இப்போ நம்ம இந்த பேஜ் இருக்கும் இல்லைங்களா, இந்த பேஜ் வந்து நார்மல். இது வந்து ஹோம் பேஜ். ஓகேங்களா. நெக்ஸ்ட் நியூன்னு கொடுத்தீங்கன்னா புதுசாக ஒரு ஃபைல் ஓப்பன் ஆகும். அப்போ blank பேஜ் சூஸ் பண்ணிவிட்டு நியூவாக ஓப்பன் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு ஓப்பன். ஆல்ரெடி நம்ம ஏதோ ஒரு ஃபைலை ரெடி பண்ணி வச்சுருக்கோம் அப்படின்னும் போது அந்த ஃபைலை ஓப்பன் பண்ணுறதுக்கு ஓப்பன்னு கொடுத்தீங்கன்னா அந்த ஃபைல் லொக்கேஷனுக்கு போகும். அப்போ நீங்கள் எந்த ஃபைல் வேணுமோ சூஸ் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இன்ஃபோ வந்து ஒரு எக்ஸலை நீங்கள் க்ரியேட் பண்ணுறீங்கன்னா அந்த எக்ஸல் யார் க்ரியேட் பண்ணா, என்ன டேட்டுக்கு க்ரியேட் ஆச்சு, மாடிஃபை யார் பண்ணா, அந்த மாதிரி எல்லா டீட்டெயில்ஸும் வரும். சேம் டைம் நம்ம இந்த எக்ஸல் வந்து எவ்வளோ கேபியில் இருக்குது, எவ்வளோ எம்பி இருக்குது, அந்த மெமரி வந்து பார்க்கலாம். நெக்ஸ்ட் சேவ் கொடுத்தீங்கன்னா சேவ் ஆகும். சேவ் ஆஸ்ன்னு கொடுத்தீங்கன்னா நீங்கள் வந்து லொக்கேஷன் சூஸ் பண்ணுற மாதிரி வரும். எங்கே சேவ் பண்ணுமோ அங்கே லொக்கேஷன் சூஸ் பண்ணலாம். அப்புறம் சேவ் அஸ் அடோப் பிடிஎஃப் அப்படின்னு இருக்கீங்களா, அதை கொடுத்தீங்கன்னா நீங்கள் பண்ணுற எக்ஸல் ஒர்க் வந்து பிடிஎஃபாக கன்வெர்ட் ஆகும். நெக்ஸ்ட் பிரிண்ட் கொடுத்துக்கலாம். அப்புறம் ஷேர் பண்ணலாம். நார்மலாக அப்படி ஷேர் பண்ணலாம். ஒரு அக்கௌண்ட்டு நீங்கள் லாகின் பண்ணியிருந்தீங்கன்னா ஷேர் வித் பீப்பிள்னு ஆப்ஷன் இருக்குது, இதில் ஷேர் பண்ணலாம். அப்புறம் இமெயிலில் ஷேர் பண்ணலாம். கிரியேட் பிடிஎஃப் லிங்க்கு அப்படின்னு இருக்கீங்களா, லிங்க்கை வச்சு கூட நீங்கள் ஷேர் பண்ணலாம். இது நார்மல். இது ஃபஸ்ட்டு வந்து இருக்கிறது ஒன்று ஹோம். நெக்ஸ்ட்டு ஹோம் பார்க்கலாம். ஹோமில் வந்து கிளிப் போர்டில் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கட் பண்ணலாம், காப்பி பண்ணலாம், பேஸ்ட் பண்ணலாம். இப்போ நார்மலாக ஒரு ஏதோ டைப் பண்ணுறோம், நம்ம நார்மலாக டைப் பண்ண சதீஷ்னு என்னோட பேரை வந்து டைப் பண்ணியிருக்கேன். இதை நம்ம எப்படி காப்பி பண்ணலாம் அப்படின்னா இங்கே போயிட்டு காப்பின்னு கொடுத்து நெக்ஸ்ட் இங்கே வந்து நீங்கள் காப்பி பண்ணிவிட்டு பக்கத்து செல்லில் பேஸ்ட் கொடுக்கலாம். இது எப்படி காப்பி பண்ணுறோன்னா ஃபஸ்ட்டு சதீஷ்ன்ற இந்த நேமை காப்பி பண்ணுறோம். காப்பி பண்ணி ஒரு செல்லில் வச்சுட்டு பேஸ்ட் பண்ணுறோம். ஓகேங்களா. இது வந்து காப்பி பேஸ்ட். நெக்ஸ்ட்டு ஃபாண்ட்டுன்னு இருக்கு இல்லைங்களா. இப்போ நார்மலாக சதீஷ்னு என்னோட நேமை வந்து டைப் பண்ணுறேன். இங்கே அந்த செல்லில் வச்சுட்டு இங்கே உங்களுக்கு என்ன ஃபார்மேட்டில் வேணும், மோஸ்ட் ஆஃப் டைம்ஸ் நியூ ரோமன், இந்த அப்புறமா ஏரியல், இந்த ஃபார்மேட்டை தான் வந்து அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதனால் இந்த மாதிரி ஃபார்மேட்டை ஐகானோட ஃபார்மேட்ஸை நம்ம வந்து சூஸ் பண்ணிக்கலாம். லெட்டர்ஸோட ஃபார்மேட் சூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் லெட்டர்ஸ் வந்து என்ன சைஸில் வேணும் அப்படின்றத நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். நமக்கு என்ன சைஸில் வேணும் அந்த சைஸில் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு இது அப்படியே நீங்கள் வந்து கொஞ்சம் பெருசு, அதான் நெக்ஸ்ட் லெவலில் சைஸில் ஃபாண்ட் சைஸ் கொஞ்சம் பெருசு பண்ணணும், சின்னது பண்ணணும்னா இந்த ஏன்ற ஆப்ஷன் இருக்குல்ல, இன்க்ரீஸ் ஃபாண்ட் சைஸ் அப்படின்னு அதில் கிளிக் பண்ணிங்கன்னா இன்க்ரீஸ் ஆகும். இங்கே டிக்ரீஸ் ஃபாண்ட் சைஸ்ன்னு இருக்கு இல்லைங்களா, அதை கிளிக் பண்ணிங்கன்னா டிக்ரீஸ் ஆகும். நெக்ஸ்ட்டு இது அப்படியே போல்டு பண்ணணும், டார்க்காக தெரியணும், போல்டாக இருக்கணும் அப்படின்னா நீங்கள் போல்டு கிளிக் பண்ணிங்கன்னா போல்ட் ஆகும். அன்டு பண்ணுறேன் பாருங்கள், போல்டு கிளிக் பண்ணால் போல்ட் ஆகும். இது வந்து இட்டாலிக், அதாவது கொஞ்சம் ஸ்லாண்டிங்காக வரும். இட்டாலிக் கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் டைப் பண்ணது வந்து கொஞ்சம் ஸ்லாண்டிங்காக வரும். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு அண்டர்லைன், யூன்னு இருக்கு இல்லைங்களா, அது வந்து அண்டர்லைன். இதை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் டைப் பண்ணதில் சதீஷ்ன்ற பேருக்கு கீழே ஒரு அண்டர்லைன் வருது இல்லைங்களா, இதுதான். நெக்ஸ்ட்டு டேபிள், இது வந்து டேபிள். இப்போ நார்மலாக இந்த நம்ம டைப் பண்ணியிருக்க இந்த பேருக்கு ஒரு டேபிள் கொடுக்கணும் அப்படின்னா ஜஸ்ட் இப்படி கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு டேபிள் வந்து இப்போ பாருங்கள் இந்த செல் சுற்றி ஒரு லைன் ஃபார்ம் ஆகிருக்கு. ஸோ இதுதான் வந்து டேபிள். நெக்ஸ்ட்டு கலர். இப்போது ஃபில் கலர் இதில் என்ன கொடுத்துருக்காங்க, கலர் த பேக்ரவுண்ட் ஆஃப் அ செல்
அண்ட் மேக் them ஸ்டாண்ட் அவுட். இப்போ இந்த கலர் நம்ம சூஸ் பண்ணுறது வந்து நம்ம டைப் பண்ணுற அந்த வேர்டோட பேக்ரவுண்டில் இருக்கிற கலரை வந்து சேஞ்ச் பண்ணும். ஸோ நான் வந்து கிரே கலர் சூஸ் பண்ணியிருக்கேன். கிரே கலரில் சேஞ்ச் ஆகிடுச்சு. இங்கெல்லாம் ஒயிட்டாக இருக்குது, இங்கே கிரே ஆகிடுச்சு இல்லையா? அது வந்து நெக்ஸ்ட்டு இது வந்து லெட்டரோட கலர் எப்படி சூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ லெட்டருக்கு ஒரு கலர் கொடுக்குறோம். ஆல்ரெடி கிரே கலரில் நம்ம பேக்ரவுண்ட் கொடுத்ததுனால நம்ம கொஞ்சம் டார்க்கர் கலரில் லெட்டர்ஸ் கொடுத்தோம்னா கரெக்டாக இருக்கும். ஸோ நம்ம பிளாக்கே சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்படி வந்து கலர் சூஸ் பண்ணிக்கலாம். இன்றைக்கி கிளாஸில் இது போதும். அடுத்த கிளாஸில் நம்ம வந்து நெக்ஸ்ட்டு இருக்கிற எல்லா லைன் ஐட்டமும் ஒன்று ஒன்றா பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முடிஞ்சால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க.